இயேசுவின் நாமத்தினால தேவ பிள்ளையே, நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம். உங்களுடைய சிறையிருப்பை, என்னுடைய சிறையிருப்பை மாற்ற தான் கர்த்தர் வந்தார். ஆமென். நம்ம வாழ்க்கையில் வந்தார், இந்த உலகத்துக்கு வந்தார். அதுக்காக தான் உங்களை என்னை உலகத்தில் இருந்து மீட்டு எடுத்து சபைக்குள்ள வைத்திருக்கிறார். இந்த வசனத்தை கொடுத்திருக்கிறார், இந்த வார்த்தையை கொடுத்திருக்கிறார். ஆமென். அவர் யூதாவின் சிறையிருப்பை திருப்பினார், அவர் இஸ்ரவேலின் சிறையிருப்பை திருப்பினார். ஆமென். எரேமியா 33:7 படி இன்றைக்கு உன்னுடைய என்னுடைய சிறையிருப்பை அவர் திருப்புவார். விசுவாசி தேவ பிள்ளையே, உன் சிறையிருப்பை சொல்லு ஆண்டவர் கையில். இந்த 11ஆம் மாதம் ஆமென், என்ன சிறையிருப்பு இருக்கிறது இந்த நாளில்? எந்த சிறையிருப்புக்குள் நீ மாட்டிக்கொண்டு இருக்கிறாய், சிக்கிக் கொண்டு இருக்கிறாய், தவித்துக் கொண்டு இருக்கிறாய், விடுவிக்கப்பட முடியாத நிலையில் இருக்கிறாய். உன்னை ஆண்டவர் விடுவிப்பா தேவ பிள்ளையே. உன் சிறையிருப்பு மாறும் தேவ பிள்ளையே. உன் சிறையிருப்பை தீர்ப்பார் தேவ பிள்ளையே. நீ எதை சிறைன்னு பார்க்கறியோ, எதை அடிமைத்தனன்னு பார்க்கறியோ, அதில் இருந்து உன்னை அந்த பிரச்சனையில் இருந்து வெளியே கொண்டு வருவார் தேவ பிள்ளையே. அவர் அவருடைய சமாதானத்தால் மீண்டும் உன்னை கட்டுவார். அவருடைய சமாதானத்தால் உன்னை கட்டுவார். திரும்ப சொல்லுங்க, விசுவாசத்தில் சொல்லுங்க, அறிக்கையிட்டு சொல்லுங்க. ஆமென். சந்தோஷமா சொல்லுங்க, என்னை என் தேவன் அவருடைய சமாதானத்தால் கட்டுவார், மீண்டும் கட்டுவார். அந்த வார்த்தையை சொல்லுங்க. திரும்ப கட்டுவார், என் வாழ்க்கையை கட்டுவார், என் குடும்பத்தை கட்டுவார், என் எதிர்காலத்தை கட்டுவார், என் பிள்ளைகளை கட்டுவார், என் வாழ்வை கட்டுவார், என்னுடைய சபையை கட்டுவார், ஊழியத்தை கட்டுவார். என்னுடைய ஆண்டவரே சுற்றி இருக்கிற அத்தனை ஆண்டவரே சோத்திர நரகலான சூழ்நிலையை மாற்றி ஆண்டவரே சமாதானமான சூழ்நிலையாய் கட்டுவார். அவர் சமாதானத்தால் கட்டுவார். ஆமென், ஆமென். விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி கரம் தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா.